செவ்விலக்கியங்களை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதுதான் தலைப்பு. முதல்ல செவ்விலக்கியங்கள் எவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னாலும் ஒரு சிறு விளக்கம். நமக்கு தெரியும் 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு. 11 மேல் கணக்குங்கிறது நமக்கு 8 தொகை 10 பாட்டு, கீழ்கணக்குங்கிறது திருக்குறள் உள்ளிட்ட அறநூல்கள் 11, 6 அகநூல்களும் ஒரு புறநூலான களவழி 40. இந்த 36 மட்டும் இல்லாமல் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், தொல்காப்பியம், இறையனார் களவியல் உரை என இந்த 41 இலக்கியங்களையும் நாம் செவ்விலக்கியங்கள் என வரையறுத்து கொண்டுள்ளோம். இவை மட்டும்தான் செவ்விலக்கியங்களா எனும்போது பக்தி இலக்கியங்களும் செவ்விலக்கியங்களில் வைத்து கருதப்பட வேண்டும் என்று நாம் கூறுவது உண்டு. பக்தி இலக்கியங்கள் மட்டும்தானா? ரஷ்ய நாட்டில் தஸ்தாயெவ்ஸ்கியின் படைப்புகள் ஆகட்டும், டால்ஸ்டாயின் படைப்புகளாகட்டும் செவ்விலக்கியங்கள் தான். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த படைப்புகள் இலக்கியங்கள் செவ்விலக்கியங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரதிதாசன் ஐயாவின் படைப்புகள், பாரதிதாசனின் புரட்சி கவிஞரின் படைப்புகள் செவ்விலக்கியங்கள் இல்லையா? எந்த ஒரு இலக்கியம் தனி மனித மனத்தை செம்மைப்படுத்துகிறதோ, ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துகிறதோ, அதற்கான செம்மையான நெறிகளை விழுமியங்களை கொண்டிருக்கின்றதோ அது செவ்விலக்கியம்தான். ஆனாலும் நாம் 8 தொகை 10 பாட்டு உள்ளிட்ட இந்த 41 இலக்கியங்களை செவ்விலக்கியங்கள் என கூறுவதற்கு காரணம் உண்டு. இதுதான் நம்ம தமிழ் சமூகத்தை உலக அரங்கில் உயர்தனி செம்மொழியாக நம் தமிழ் மொழியையும் உயர்ந்த தமிழ் சமூகமான நம் சமூகத்தையும் உலக அரங்கில் தூக்கி பிடித்து கொண்டிருப்பவை இந்த 8 தொகையும் 10 பாட்டும் உள்ளிட்ட 41 செவ்விலக்கியங்களும் தான். எதனால் இவை இத்தகைய ஒரு சிறப்பை பெற்றுள்ளன? இந்த இடத்துலதான் நம்ம செவ்விலக்கியங்கள் என்று கூறக்கூடிய அந்த 41 இலக்கியங்களிலும் அந்த 41 இலக்கியங்களை மொத்தமாக நாம் கூறினாலும் அவற்றுள் ஒரு அருமையான பகுதி உண்டு. அந்த இடத்தில் நாம் தெளிவு பெற்றால் செவ்விலக்கியங்களை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கு மீண்டும் ஒரு அருமையான விடை கிடைக்கும். என்ன அது? செவ்விலக்கியங்கள் அப்படிங்கும்போது செவ்விலக்கியங்களை ஏன் வாசிக்கணுங்கிறத விட செவ்விலக்கியங்களை வாசிச்ச பேராசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவையில உள்ள பெரும்பாலும் எல்லாருமே செவ்விலக்கியங்களை அறிந்த சான்றோர்கள் தான். அதுல செவ்விலக்கியங்கள்ல எல்லாமே இருக்கு. போரும் அழிவும் கூறப்பட்டிருக்கு. டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் மாதிரி இல்லாம போரும் அழிவுகளும் கூறப்பட்டிருக்கு. மருதத்திணை பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறத நம்ம எப்படி செவ்விலக்கியங்கள்னு சொல்றோம்? அப்படிங்கும்போது இந்த நம் இலக்கியங்களுக்கு செவ்விலக்கியங்கள் எனும் தகுதியை, நம் மொழிக்கு உயர்தனி செம்மொழி எனும் தகுதியை, நம் சமூகத்திற்கு ஒரு உயர்ந்த இடத்தை தந்து கொண்டிருப்பவை அந்த செவ்விலக்கியங்களுடன் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்பது ஒரு புதிய செய்தி. என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மொழியிலும் அந்த மொழிக்கென தொன்மையான இலக்கியங்கள் உண்டு. நம் தொன்மையான தமிழ் மொழிக்கு உரிய அப்படிப்பட்ட தொன்மையான இலக்கியங்கள் இந்த 41 இலக்கியங்கள்ல கால வரையறை நம்ம செய்ய முடியாது. பல நூற்றாண்டுகளுக்கு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாக்களும் உண்டு. அதனாலதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சுக்கிறோம். கிமு 3ல இருந்து கிபி 2 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரையறை வச்சுக்கிறோம். நம்ம சொல்றதே ரொம்ப குறுகிய கால ஒரு முன்னெடுப்பு தான். கிமு 3ங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத நமக்கு கீழடியிலிருந்து ஒவ்வொரு அகழாய்வுகளும் சான்று காட்டி கொண்டிருக்கின்றன. நமக்கு அந்த ஒரு தொன்மை உண்டு. அப்ப எந்த இடத்துல இந்த செவ்விலக்கியங்கள் எனும் தகுதியை பெறும் விழுமியங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த இலக்கியங்கள்ல நம்ம எல்லாரும் பழந்தமிழ் சான்றோருடைய சால்புகள்னு சொல்லும் போதே நமக்கு என்னென்ன ஞாபகம் வரும்? ஒரு மூதில் பெண்டிர், முதிய தாய் ஒருவள். இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தந்தையை பறிகொடுத்து அதற்கு அடுத்த நாளில் கணவனை பறிகொடுத்து
அந்த நாளில் தன்னுடைய ஒரே ஒரு மகன் சிறுவனுக்கு தலையில் எண்ணெய் தடவி போர்க்களத்திற்கு செல் என்று வேல் கொடுத்து அனுப்பிய செய்தி நமக்கு தெரியும். இரவு 10 மணி 11 மணி அல்லில் விருந்து வரினும் ஓப்போடு விருந்தளித்து மீதி உணவிருந்தால் மட்டுமே உண்ட மகளிரை, தமிழ் பெண்டிரை நமக்கு தெரியும். தம் வீட்டில் இருந்த விதை நெல்லை கூட குற்றி பாணருக்கும் விரலியருக்கும் வந்த விருந்தினருக்கும் வழங்கிய நம் தமிழ் குடியினரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம காலகாலமா என்ன ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா, இது மொத்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு சிறப்பாக கொண்டு வருகிறோம். இல்லை, அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இடம். தமிழ் சமூகம் ஆகட்டும், தொன்மையான உலகில் உள்ள எந்த சமூகம் ஆகட்டும், முதலில் இருந்த அரசு நிறுவனங்கள் தோற்றம் பெறுவதற்கு முன் இருந்த தொன்மையான சமூகங்கள் அனைத்தும் ஆதிகால பொது உடைமை சமூகங்கள். அதாவது மார்க்ஸ் சொன்ன பொது உடைமை சிந்தனைகளை கொண்டு நான் இப்போது யோசிக்கின்ற இந்த அவங்கள்ட்ட இயல்பாகவே பொது உடைமை சிந்தனைகள் குடிகொண்டிருந்தன. அப்படிப்பட்ட ஆதிகால பொது உடைமை சமுதாயங்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் மக்களிடம் விழுமியங்கள், வாழ்வியல் விழுமியங்கள் மிக சிறப்பாக இருந்தன. உலகெங்கும் உள்ள இயல்புதான். என்றாலும் நம் தமிழ் சமூகத்தில் அந்த ஆதிகால பொது உடைமை சமூகத்தினரிடம் இருந்த விழுமியங்கள் உலகுக்கே வழிகாட்டுபவை. ஒரு இல்லறம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மன்னன் என்றால் எப்படி விளங்க வேண்டும், எப்படி நாட்டை வழிநடத்த வேண்டும், அகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், புறம் என்றால் என்ன, அக புற விழுமியங்களை மட்டுமல்ல அவற்றினிடையே அழகாக அற விழுமியங்களையும் எடுத்து சொன்னவை நம் செவ்விலக்கியங்கள். அப்போ இந்த செவ்விலக்கியங்களை நம்ம ஆதிகால பொது உடைமை சமூகத்தினரான அந்த தொல்குடியினருக்கு மட்டுமே உரிய விழுமியங்களை நாம் மொத்த தமிழ் சமூகத்திற்கும் சொல்லும் போதுதான் நமக்கு அந்த ஒரு தெளிவற்ற நிலை வரும். ஆக இந்த சால்புகள் எல்லாம் அந்த சமூகத்திற்கு இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, புறநானூறு 335வது பாடல் நாம் அனைவரும் மனத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய பாடல். இதுதான் இந்த 4 பூவை சொல்லி 4 வரகும் கொள்ளும் சொல்லிட்டு அந்த 4 கொடிகளை சொல்றாங்க இல்லையா, நேரம் கருதி எல்லாம் சொல்ல முடியல. துடியன் பாணன் பறையன் கடம்பன் என் 4 அல்லது குடியும் இல்லை. இந்த 4ம் தொல்குடிகள். இந்த தொல்குடியினரிடம் இருந்த விழுமியங்கள் தான் ஈகையும் கொடையும் வீரமும், நான் சொன்ன அந்த மூதில் பெண்டீர் சிறப்புகள் எல்லாம் இந்த ஆதிகால பொது உடைமை சமூகமான இந்த தொல்குடிகளுக்கே உரியவை. விருந்தோம்பல் பண்பு அவர்களுக்கு உரியது, ஈகை அவர்களுக்கு உரியது. ஒரே ஒரு செய்தி, புறநானூறு 46வது பாடல், மலையமான் திருமுடிக்காரியின் குழந்தைகளை 2 ஆண் குழந்தைகளை யானை காலில் இடற விட்டு தண்டனை கொடுக்க எண்ணுகிறான் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். அப்படி அந்த குழந்தைகள் யானை காலில் இடறுவதற்காக யானை வரும்போது யானையை பார்த்து வியந்து சிரிக்கின்றனவா. கண்ணீர் விட்டு என்னன்னு தெரியாம எல்லாரும் சுத்தி நிக்காங்களேன்னு அழுத குழந்தைகள் யானையை பார்த்தவுடன் மறந்து சிரிக்கின்றன. அப்போ கோவூர் கிழார் என்னும் புலவர் அங்க வராரு. நீயே புறவின் அல்லல் அல்லதை விடுத்தோம் மருகனை, புறாவுடைய துன்பம் நீக்கிய வழியில் வந்தவன் உன்னுடைய சோழர்குடி தெரியும். ஆனால் இவரே புலன் உழுது உண்மார் புன்கண் அஞ்சி தம் நிழல் வாழும் புலன் உழுது உண்மார். புலன் உழுதுன்னா அறிவை கொண்டு வாழ்வை நடத்துகின்ற பாணர் விரலியர் உள்ளிட்ட இந்த அறிவு சமூகத்தை காப்பவர். எப்படி பகுத்துண்டு ஒரு பாணனும் விரலியும், நம்ம இப்போ அறிவியல் முன்னேற்ற காலத்தில் ஊடகங்கள் எப்படி தன்னுடைய சேவையை பரந்துபட்ட உலகில் செய்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றுக்கு ஈடாக உழைத்தவர்கள், சமூகத்தை வழிப்படுத்தியவர்கள் அந்த அறிவு சமூகத்தினரான பாணரும் விரலியும் உள்ளிட்ட புலன் உழுது உண்மார் என கோவூர் கிழாரால் கூறப்பட்ட அந்த அறிவு சமூகம். அந்த அறிவு சமூகத்தை ஒவ்வொரு பாணர் குடியையும் புறந்து காத்தவர்கள் இந்த சீரூர் மறவர் குடியினர். தொல்குடியினர் நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்க படிக்கணும் அப்படின்னா
புறநானூறுல ஒரு 248வது பாடல்ல இருந்து 335வது பாடல் வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த தொல்குடியினருக்கே உரிய விழுமியங்களை தான் நம்ம தமிழ் சமூகத்திற்கு மொத்தமான விழுமியங்களாக கருதுகிறோம். சரி, அப்போ இல்லையா? நம்ம தமிழ் சமூக விழுமியங்கள் தான் காலப்போக்கில் எப்போ ஒரு அரசு நிறுவனங்கள் தோற்றம் பெற்ற பின்னர், சொத்துடைமை சமூகங்கள் உருவான பின்னர் மாற்றங்கள் உலகெங்கும் வருகிறது, ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, உழைப்பு சுரண்டல் எல்லாம் ஒரு அற விழுமியங்கள் மட்டுமே நிலவிய அந்த காலகட்டம் மாறி மரத்திற்கு பிறகு மரத்தையும் அந்த குடியினர் தொல்குடியினருக்கு மற்றொரு பெயர் மரக்குடி. முல்லை நிலத்தில் வாழ்ந்த மரக்குடியினர். அந்த மரக்குடியினர் தான் அறத்தை தன்னுடைய பண்பாக கொண்டு வாழ்ந்த அவர்கள் போர்க்களம் சென்ற போது வேந்தனுக்கு முன்னின்று உதவியவர்கள் அந்த மரக்குடியினர் தான். அப்படிப்பட்ட அந்த மரக்குடியினரின் விழுமியங்களைத்தான் அந்த விழுமியங்கள் தான் இன்று வரை நம் தமிழ் சமூகத்தை, மொழியை இன்றும் நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஈகை, வீரம், விருந்தோம்பல் என பல சால்புகளை நாம் கூற முடியும். இப்படிப்பட்ட இந்த விழுமியங்களை கொண்டிருக்கும் அந்த செவ்விலக்கியங்களில் இருந்துதான் நம்ம இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எப்படி கோவிற்கிழார் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனிடம் ஒரு ஒப்பீடு வைக்கிறார் இல்லையா, புறாவின் துன்பம் நீக்கியவன், அப்படிப்பட்ட வழியில் வந்தவன். ஆனா இவங்களுடைய ஒரு வாழ்வியல் நோக்கம்ங்கிறது, இவங்களுடைய வாழ்வியல் சிந்தனைகள், வாழ்வியல் நெறிகள் வேறு என்பதை புலவர்கள் புறநானூறு எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு வேந்தனிடமும் புலவர்கள் இடித்துரைத்து கூறுவது இதனைத்தான். அதாவது இந்த சீரூர் மரக்குடியினரான இந்த தொல்குடியினரின் சால்வுகளை வேந்தருடன் ஒப்பிட்டு உம்முடைய பரிசில் எமக்கு சிறப்புடையது அன்று. இந்த சீரூர் மரக்குடியினர் சீரூர் மன்னன் தரும் பரிசிலே யாம் விரும்புவது என்பதை புலவர்கள் இடித்துரைத்து கூறுவதை நாம் பல பாடல்களில் காண முடியும். அந்த அளவு ஒரு சால்புகளை, விழுமியங்களை கொண்டிருந்தவர்கள் இந்த தொல்குடியினர். இதுதான் ஒரு பாடல் உண்டு, ரொம்ப அருமையான பாடல். ஒரு செறிவா சொல்ல வேண்டிய நேரம் காலம் கருதி பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு இருக்கு. நம்ம சொல்லுவோம், நான் இப்போ கேட்டேன் இல்லையா, செவ்விலக்கிய தகுதிங்கிறது நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. ஆனா ஒரு பாரதிதாசனுடைய படைப்புகளாகட்டும், கண்ணதாசனுடைய நாம் போற்றி புகழும் படைப்புகளாகட்டும், அதுலயே சில கருத்துகள் உண்டு. கண்ணதாசனுடைய பாடல்கள் சங்க இலக்கியங்கள்ல நிறைய இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. கண்ணதாசன் அறிந்துதான் செயல்பட்டார். அந்த விழுமியங்கள் காலந்தோறும் எடுத்து வர வேண்டும். செவ்விலக்கியங்களில் கூறப்பட்ட அந்த விழுமியங்களை நாம் நம் தமிழ் சமூகத்திற்கு காலம் காலமாக எடுத்து வர வேண்டும். பக்தி இலக்கியங்களில் அதனைத்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்தார்கள். கம்பராமாயணத்தில் ராமகாதை என்று வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்க்காமல் ஒரு தமிழ் பண்பாட்டிற்கேற்ப தமிழ் விழுமியங்களோடு கம்ப ராமகாதையை படைத்ததற்கு அதுதான் காரணம். அப்படிப்பட்ட சால்வுகள், விழுமியங்கள் உடையவை நம் தமிழ் சமூகம். அத சங்கிலியாக அப்படியே தொடர்ச்சியாக எடுத்து வருவதை ராமகாதையாகட்டும் ஒவ்வொரு பாரதிதாசன் வரை காண்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு, பாரதிதாசனுடைய அருமையான இலக்கியம், ஒரு இல்லறத்திற்கான ஒரு இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு அருமையான இலக்கியம் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்குங்கிற அந்த சொல் கூட பாரதிதாசன் எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னா சங்க இலக்கியத்தில இருந்து. அருமையான ஒரு பாடல், புறநானூறு 316வது பாடல். கட்டாயம் அந்த பாடலை போய் வாசிச்சு பாருங்க. மனைக்கு விளக்காகிய, மனைக்கு விளக்கு அதுதான் குடும்ப விளக்கு. மனைக்கு விளக்காகிய வாழ்நுதல் கணவன், மனைக்கு விளக்காக விளங்குகின்ற இந்த ஒளி பொருந்திய நெற்றியை உடைய இந்த பெண்ணின் கணவன், இதே இந்த ஆடவன் தான் என்னது, முனைக்கு வரம்பாகிய வெல்வேல் நெடுந்தகை அப்படிம்பார். ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடல் முழுவதுமே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இப்படி விளங்கிய அந்த முனை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முல்லைத்திணை பாடல்கள்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியல, அதுதான் முனை. முனைக்கு வரம்பா இருந்தது காடுகள். அந்த காடுகளில் வசித்த அந்த தொல்குடியினர் தான் அந்த முல்லை திணையை சார்ந்த
அந்த நம் தொல்குடியினர் தான் பெரும் போர்க்களம் எனும் போது வேந்தனுக்கு உறுதுணையாக நின்று அந்த படைக்கு முன் நின்று பெரும் வெற்றியை கொடுத்தவர்கள் அந்த தொல்குடியினர். ஆக பாரதிதாசனின் படைப்புகள் வரை இன்று வரை, நேற்று கூட கவிதை உறவு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய கவிதை உறவு வாசிச்சேன். ரொம்ப அருமையான கவிதைகள், செவ்விலக்கியங்களுக்கு ஈடான கவிதைகளை அதில் பார்க்க முடிந்தது. இன்று எத்தனையோ அருமையான கவிதைகளை கேட்டோம். ஆக இதுக்கு எல்லாவற்றுக்கும் விதை எங்கிருந்து என்றால் நம் செவ்விலக்கியங்களில் இருந்து. ஆக இன்னும் இரண்டாவது ஒரு விஷயம், இப்படி அகம் புறம் என்ற இரு பாகுபாட்டின் கீழ் இருந்த செவ்விலக்கியங்களில் 14 மேற்கணக்கு நூல்களில் இருந்து அற விழுமியங்களை நம் சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மிக உயர்ந்த உளவியல் அறிவியல் நோக்கோடு நுட்பமான அறிவோடு ஒரு நூலை படைத்தார் திருவள்ளுவர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அடக்கிய அந்த முப்பாலை நமக்கு தந்தார். அதிலிருந்து ஒரு செய்தி மட்டும் இந்த அறிவார்ந்த அவைக்காக. உலக சாதனை மாநாடு என்று மோகனராஸ் ஐயா அவர்கள் சமீபத்தில் நிகழ்த்தினார். அதுல ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு தலைப்பு என்ன தந்தாங்க அப்படின்னா, உலக சான்றோர்கள் பார்வையில் திருக்குறள்னாங்க. நான் ஒரு ஆய்வாளர்ங்கிறதுனால, செவ்விலக்கிய ஆய்வாளர்ங்கிறதுனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, உலக சான்றோர்கள் டால்ஸ்டாய் உள்ளிட்ட ஒரு 5 சான்றோர்களை எடுத்துக்கொண்டேன். 5க்கும் மேற்பட்ட சான்றோர்கள் உண்டு, கட்டுரையின் சுருக்கம் கருதி. எத்தனை உலகம் முழுவதும் நாம் எடுத்துக்காட்டாக கூறும் டால்ஸ்டாய் ஆகட்டும், மகாத்மாவாகட்டும், அந்த சான்றோர்களை எடுத்துக்காட்டு சான்றோராக காட்டிய குறள், அவர்களுக்கு பிடித்த குறள், அவர்களை உயர்த்திய குறள் எதுவென்றால், முப்பாலிலும் அந்த குறள்கள் அனைத்தும் இருப்பவை அறத்துப்பாலில் மட்டுமே. என்னுடைய ஆய்வு முடிவு. டால்ஸ்டாய் கொண்டாடக்கூடிய குறள் ஆகட்டும், மகாத்மாவாகட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச குறள் முழுக்க அறத்துப்பால்ல தான் இருக்கு. ஏன்னா நமக்கு அறம்னா என்னங்கிற ஒரு வரையறை ஒரு குறளை வச்சு நம்ம சொல்ல முடியும். மனத்துக்கு மாசிலன் அதல் அறம். மனம் அப்படின்னாலே தனி மனித மனம் தானே. ஆக தனி மனிதனை நெறிப்படுத்துபவை அறத்துப்பால். ஆக அதனால்தான் உயர்ந்த உலகில் உயர்ந்த எடுத்துக்காட்டு சான்றோர்களாக விளங்கிய அனைவரையும் உயர்த்திய குறள்கள் அறத்துப்பாலில் தான் உள்ளன. ஒரு அந்த செவ்விலக்கியங்கிறதுக்கு நிறைய சொல்லலாம். குறள்ல இருந்தே இப்போ ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட, இந்த குறள் நம்ம விளக்கம் தேவையில்லை, நமக்கு தெரியும். காந்தியடிகள் டால்ஸ்டாயுடைய படைப்புகள் எல்லாம் படிச்சுட்டு கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு வன்முறைக்கு வன்முறை தீர்வு கிடையாது, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு உலக சூழலுக்கு இது முக்கியமான இந்த கருத்தை நான் கூற வேண்டும் என்பதால் கூறுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்து எப்படி உங்களுக்கு தோன்றியது? மகாத்மாக்கு அது ரொம்ப பிடிச்சுக்கிட்டு, டால்ஸ்டாய் தான் அவருக்கு குரு, மானசீக குரு. எப்படி உங்களுக்கு இந்த கருத்து தோன்றியது என டால்ஸ்டாயிடம் கடிதம் மூலம் வினா எழுப்புகிறார். டால்ஸ்டாய் கூறுகிறார், உங்கள் நாட்டில்தான் ஒரு நூல் உள்ளது, அந்த நூலில் உள்ள திருக்குறளை கூறுகிறார். இன்னா செய்யாமையில் உள்ள 6 குறள்களை எடுத்துக்காட்டி அந்த கடிதத்தில் மகாத்மா காந்திக்கு பதிலளிக்கிறார். 311 இருந்து 315 வரைக்கும் 5 குறளும் 319வது குறளும், இந்த 6 குறளையும் இந்துவுக்கு ஓர் கடிதம் நம்ம இணையத்துல காண கிடைக்கின்றன. நீங்க அந்த கடிதங்களை பார்க்கலாம். இன்னா செய்யாமை இதுல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு குறளையும் அவர் அப்படியே வியந்து வியந்து பாராட்டுறாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், இதுல எவ்வளவு உளவியல் நுட்பம் இருக்கு தெரியுமா? டால்ஸ்டாய் சொல்றாரு. அதாவது நமக்கு இன்னா செய்தாருக்கும் நம்ம இனியவே செஞ்சிடலாம், அது அவங்களுக்கு நல்லது இல்லை. நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களுக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு நல்லது. இப்படிப்பட்ட ஒரு உளவியல் நுட்பம் வாய்ந்த ஒவ்வொரு குறள்லையும் அவ்வளவு நுட்பம், அறிவு நுட்பம் இருக்குங்கிறத டால்ஸ்டாய் புகழ்ந்து போற்றுகிறார். இதை கேட்டுட்டு தான் மகாத்மா காந்தி, நான் தமிழை கற்றறிய வேண்டும், ஏன் திருக்குறளை அதனுடைய மூல மொழியிலேயே, அது தோன்றிய மொழியிலேயே நான் திருக்குறளை வாசித்து உணர வேண்டும் என விரும்பினார், அறிவித்தார். இப்படிப்பட்ட சிறப்புகள் உடையவை நம்
செவ்விலக்கியங்கள். செவ்விலக்கியங்களை நம்ம மேலமே அதுல இருந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். ஔவையாருடைய ஆத்திச்சூடி ஆகட்டும், பாரதியாருடைய ஆத்திச்சூடி ஆகட்டும், எல்லாமே நமக்கு செவ்விலக்கியங்கள் தான். இந்த செவ்விலக்கியங்களை ஏன் வாசிக்க வேண்டும்ன்றது, நம்ம இதெல்லாம் செவ்விலக்கியங்கள்னு சொல்லும் போதே ஏன் வாசிக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும், ஒரு சில வரிகள் இத்தாலி நாட்டை சேர்ந்த இட்டாலோ கால்வினோ என்பவர் மிக அருமையாக ஏன் செவ்விலக்கியங்களை வாசிக்க வேண்டும் என்பதற்கு கால்வினோ ரொம்ப அழகான வரையறைகளை தராரு. அதாவது இந்த கொரோனா தீநுண்மி காலம் வந்துச்சுல்ல, அப்போ எல்லாரும் தஸ்தாயெவ்ஸ்கியையும் டால்ஸ்டாயையும் தேடி தேடி படிக்கிறாங்க, செவ்விலக்கியங்களை தேடி தேடி படிக்கிறாங்க, அதை இந்த காலத்தோட பொருத்தி பார்க்குறாங்க, நிறைய எழுதுறாங்க, பேசுறாங்க. ஏன் எல்லாருக்கும் அந்த செவ்விலக்கியங்களை நோக்கியே நாட்டம் போகுது. நம்மளும் இப்போ அப்படித்தான் சொல்றோம், செவ்விலக்கியங்கள்ல தான் எல்லா விழுமியங்களும் இருக்குங்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த செவ்விலக்கியங்களை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு காலம் வாசிக்காம விட்டுட்டோமே, நமக்கு வயசு 60 ஆயிட்டு 70 ஆயிட்டு, தேவை அந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்லைங்கிறாரு. எப்போ நீங்க ஒரு செவ்விலக்கியங்கள் நான் வாசிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறீர்களோ அந்த நிமிடத்திலிருந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். எப்போ நம்ம சின்ன வயதுல, அது இன்னும் ஒரு அழகான ஒரு கருத்து சொல்றாரு, சிறு வயதிலேயே நாம் செவ்விலக்கியங்களை வாசித்திருந்திருப்போம். அதை விவரம் அறிந்த பிறகு அந்த நூல்களை வாசிக்கும் போதுதான் அந்த நூல்களில் உள்ள எத்தனை கருத்துகள் நம் வாழ்வை செம்மைப்படுத்தியுள்ளன என்பதை நாம் உணர முடியும். மீண்டும் வாசிக்கும் போது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அறிவு, நம்ம இயல்பு, நம்ம கருத்து, நம்ம சிந்தனை. இல்லவே இல்லை. செவ்விலக்கியங்களை எவ்வளவு வாசிக்கிறோமோ அவை நம் கண்ணோட்டத்தை, நம் சிந்தனையை மாற்றும் ஆற்றல் பெற்றவை. அதனால நம்ம செவ்விலக்கியங்களை வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்கணும்? நம் செவ்விலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாடல் எடுத்துக்கோங்க, இப்ப சொன்னேன், மனைக்கு விளக்காகிய வாழ்முதல் கணவன் சொன்ன, இதுக்கு உரை வேணுமா? எந்த ஒரு சங்க இலக்கிய பாடல் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச பாடல் யாயும் நியாயும் யாராகியரோ, அதுக்கு ஒரு உரை வேணுமா? வேண்டாம். அப்புறம் இப்படிப்பட்ட நம் செவ்விலக்கியங்களை மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு அருமையான குறள் சொன்னாலே புரியும். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே, இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அது போதும். எது செவ்விலக்கியங்கள்? ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் தான் செவ்விலக்கியங்கள். அதனால்தான் அவை காலம் தாண்டி, கால ஓட்டத்தை தாண்டி, பல தடைகளை தாண்டி இன்றும் நிற்கின்றன. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனா அது காலம் தாண்டி நிற்காது. எவை ஒழுக்க நெறிகளோ அந்த நெறிப்படி வாழ்ந்து, எப்படி மகாத்மா வாழ்ந்தாரோ அவ்வாறு வாழ்ந்த பெருமக்கள் ஒழுக்கமுடையாரின் வாய்ச்சொல் என்பதால் தான் திருக்குறள் இன்றும் உலக அளவில் போற்றப்பெறுகிறது. எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பல உரைகளை, பதிப்புகளை கண்டுகொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுடையாரான நிறைமொழி மாந்தரான திருவள்ளுவர் மட்டுமல்லாமல் பல நிறைமொழி மாந்தரை கொண்டது நம் இலக்கியங்கள். நம் பழந்தமிழ் புலவர்களின் அந்த ஒழுக்கமுடையாரின் வாய்ச்சொல்லை கொண்ட அந்த செவ்விலக்கியங்களை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது அவை நம்மை நெறிப்படுத்தும். அதே இடத்துல இன்னும் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் நம்ம சொல்றோம். அந்த முப்பாலின் வேறே அறத்துப்பால்ங்கிறதையும் சொன்னேன். திருக்குறள்ல இன்னும் ஒரு நுட்பமான ஒரு இது உண்டு. அதிகாரம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு திவாகர நிகண்டு ஒரு 17 பொருளை சொல்லுது. மாலை பெற்றின்னு ஒரு 17 பொருள், அதாவது முறைன்னு ஒரு பொருள் சொல்லுதுன்னு வைங்களேன். முறைன்னு ஒரு அந்த 17 சொல்லுல முறைங்கிறது ஒரு பொருள். முறைன்னா என்ன? ஆர்டர், வரிசைன்னு வச்சுக்கலாம். ஆர்டர், ஆணை. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த, இல்லையா? நிறைமொழி மாந்தர் சொல்றது எல்லாமே ஆணை. அதை நான் எப்பவும் சொல்றது உண்டு. சீனால கன்பூசியஸ் சொன்னது ஆணையாகப்பட்டது. அங்கு கிரேக்கத்தில் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ சொன்னது ஆணைகளானது. ஆனா இங்க ஆக இந்த சமூகத்தில் இனி மேலாவது நாம் விழித்துக் கொண்டு செவ்விலக்கியங்களை வாசிக்க வேண்டும்.
செவ்விலக்கியங்களை போற்ற வேண்டும். செவ்விலக்கியங்களில் உள்ள விழுமியங்களை காலந்தோறும் நீங்க எத்தனையோ பேர் கவிதை வாசிக்கிறீங்க, அந்த விழுமியங்களை தன்னுடைய கவிதைகள்ல நம்ம கொண்டு வரணும், பேசணும், நிறைய பேசணும், நிறைய மற்றவங்க மனசுல பதிய வைக்கணும், நம்ம மனசுலயும் பதிய வைக்கணும். அதுதான் செவ்விலக்கிய வாசிப்பிற்கான முக்கிய காரணம். இன்னும் நிறைய சொல்லலாம். பெரும் நோக்கம், பெரும் காரணம், பெரும் பயன்றது இதுதான். அது நம் வாழ்வியலை செம்மைப்படுத்தும். அந்த இப்போ நம்ம செவ்விலக்கியங்கள்னு சொன்னா அதுல எல்லாமே நமக்கு தெரியாத கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கான்னா இல்ல, நமக்கு தெரிந்த கருத்துக்கள் உண்டு. ஆனாலும் அதை நமக்கு எந்த இடத்தில் நமக்கு நம்மை நெறிப்படுத்த வேண்டுமோ, நம்மை ஆறுதல் படுத்த வேண்டுமோ, நம்மை அமைதிப்படுத்த வேண்டுமோ அந்த பணியை சிறப்பாக செய்யும். எளிய கருத்துகளும் உண்டு, நாம் அறியாத பல நுட்பமான கருத்துகளும் உண்டு செவ்விலக்கியங்களில். அவற்றை மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போது அவை நம்மை நெறிப்படுத்தும். அந்த அதிகாரம் சொன்னேன் இல்லையா, முறைங்கிறது, அதுல அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அகம் புறம்ங்கிறதுல இருந்துதான் அறம்ங்கிறத தனியா கொண்டு வந்து அறத்துப்பால்னு சொன்னதை பாக்குறோம். அறத்துப்பால்ல பாத்தீங்கன்னா எதை முதன்மைப்படுத்துவாரு? அத நம்ம மற்ற இலக்கியங்கள், மற்ற ஒரு நம்ம தொன்மையான சமூகங்களான ஒரு கிரீக் ஆகட்டும், ரோம் ஆகட்டும், சீனாவாகட்டும், அங்கெல்லாம் உள்ள இலக்கியங்களை விட திருக்குறளை போற்றுவதற்கும் திருக்குறளை ஒத்த 11 மேற்கணக்கு நூல்களை போற்றுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா இதுதான். என்ன அப்படி தெரியுமா? அரிஸ்டாட்டில், பிளேட்டோல இருந்து எல்லா தத்துவ ஞானிகளும் கூறுவது அறிவே அறம். இப்ப உள்ள தலைமுறை அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அறிவுங்கிறதையும் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது வேற. ஆனா அம்மா அழகா அப்படி ஒரு சைகையிலேயே சொல்லிட்டாங்க. அது இல்ல அறிவு. நம் பழந்தமிழ் புலவர்கள், பழந்தமிழ் சான்றோர்கள் மிக அழகாக வரையறைகளை தந்துள்ளனர். சொன்னா ஆச்சரியமா இருக்கும், வியப்பா இருக்கும் நமக்கு. நம்ம திருவள்ளுவர் சொல்றது எதை தெரியுமா? திருவள்ளுவர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும், நம்ம பழந்தமிழ் சான்றோர்கள்ல இருந்து இப்போ உள்ள இந்த நூற்றாண்டு சான்றோர்கள் வரைக்கும் கண்டறிந்த உண்மை அன்பே. அன்பே அறிவு, அன்பே அறம், அன்பே சிவம், அன்பே அனைத்து. அன்புதான் அடிப்படை. அந்த அன்புங்கிற அந்த 3 எழுத்து இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல நீ எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதனால அன்புடைமையை முதல்ல வைக்கிறார். அரண் வலியுறுத்தலுக்கு அப்புறம் அன்புடைமையை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றது என்னது? இயல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு. அங்க இப்படி இந்த 3ஐயும் வச்ச திருவள்ளுவர் இந்த ஒரு அவருடைய வைப்பு முறைக்கு இந்த ஒன்றை மட்டும் எடுத்து காட்டிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யறேன். பொருட்பால்ல போனீங்கன்னா இறைமாட்சி, கல்வி கல்லாமை எல்லாம் பேசுகின்ற அந்த அதிகாரம், வினை திட்டம் எல்லாம் பேசுகின்ற அந்த பிரிவுக்கு பொருட்பால். தலைமை இறைமாட்சி. ஏன்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் தான், பெரும் சான்றோர்கள் தான். பொன்முடியாருடைய ஒரு அருமையான பாடல் உண்டு. என்ன பாடல்? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே. இது வரைக்கும் போகுது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடன். ஆனா ஒருத்தனை சான்றோனாக்குதல், புனிதனாக்குதல் தந்தைக்கு கடன். அதனாலதான் முதல்ல வச்சாரு. அறத்துப்பாலின் முதன்மையாக இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு. ஒரு நாடு, ஒரு சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துல தலைவன், வழிநடத்துகின்ற தலைவன், தந்தை நல்லா இருக்கணும், அவன் சான்றோனா இருக்கணும். அறத்துப்பால் ஆச்சா? அறத்துப்பால் எல்லாமே ரொம்ப அழகா. அன்பு இருந்தாலே மற்ற எல்லா அறங்களும் வாய்க்கும். ஒரு மனிதனுக்கு அன்புங்கிற உணர்வு இருந்தாலே மற்ற அற விழுமியங்கள் வாய்க்கும். ஆனால் அதே மாதிரி ஊழ்ல கொண்டு முடிப்பாரு. ஊழ் என்பது பெருங்கணக்கு. ஊழ் என்பது பெருங்கணக்கு. ஊழ்ங்கிறத ஏதோ ஒரு மூட கருத்தை திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்னா நம்ம தவறாக கருதுவது உண்டு. ஊழ் என்பது இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனை, இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த போர் சூழல்ல யாராவது போற விரும்புறாங்களா? ஆக நம்ம பாதிக்கக்கூடிய சூழல்கள் நமக்கு அன்பு இருந்தா போதுமா? எத்தனை பார்த்தோம் வரிசையா, மனசு அப்படியே உலுக்குச்சே. ரொம்ப அழகா பூங்கத்தோட வரிசையா காட்டினாங்களே செய்திகள்ல. எப்படி மனசு நமக்கு
கஷ்டப்படுறோம். அப்போ இந்த நம்முடைய மனத்தை தாண்டி, நம்முடைய இயல்பை தாண்டி, குடும்பத்தை தாண்டி நம்ம நல்லவங்க தான். ஆனாலும் என்னது போர்ச்சூழல் இந்த மாதிரி. அப்போ புறச்சூழல்களும் நம்மை பாதிக்கின்றது. புறச்சூழல்கள், நாம் வாழும் நாட்டின் அரசியல், இப்படி எவ்வளவோ காரணிகளுக்கு உட்பட்டுதான் நாம் நம்முடைய வாழ்வு அமைகிறது. அதைத்தான் ஓல்னு அழகா சொல்றாரு. ஆகூல் போகூல், ரொம்ப செறிவான சொற்கள் எல்லாம். அதே நேரத்துல நன்னடை நல்கள், ஒவ்வொரு சமூகமும் நன்னடையுடன் வீறு நடையுடன் உலக அரங்கில் நடப்பதற்கு அந்த நாட்டின் தலைமை நன்றாக இருக்க வேண்டும். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலவன். அதனால்தான் இறைமாட்சியை முதல்ல வச்சதை பார்க்கிறோம். இப்படி அந்த அதிகாரம் என்பதற்கு முறை, ஆர்டர், வரிசை உண்டு. அந்த வரிசையை ரொம்ப அழகா நுட்பமா திருவள்ளுவர் அமைச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இனிமே போயிட்டு நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அதிகார வரிசை முறையை பாருங்க. வள்ளுவரின் அந்த உயர்ந்த நுட்பம், மதிநுட்பம் நமக்கு புலப்படும். அதனாலதான் அதிகாரம்ங்கிற சொல் வள்ளுவர் வச்சதில்லை. அது திவாகர நிகண்டு தோன்றின அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 9-10ஆம் நூற்றாண்டில் வந்த சொல், வட சொல். ஆனா அந்த சொல்லின் பொருள் ஆழம் கருதி நம் தமிழ் சான்றோர்கள் அதிகாரம் என தொல்காப்பியத்திற்கோ திருக்குறளுக்கோ தாம் கற்று வந்த அந்த கல்வி புலத்தில் வந்த இந்த நூல்களுக்கு, அந்த பிரிவுகளுக்கு அதிகாரம் என பெயரிட்டனர். ஏன் அப்படின்னா அந்த வரிசை முறை அதற்கு பெருங்காரணம். இப்படியாக நாம் நம் செவ்விலக்கியங்களில் உள்ள சிறப்பு கூறுகளை எவ்வளவோ கூறிக்கொண்டே செல்லலாம். செவ்விலக்கியங்களை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதையும், செவ்விலக்கியங்களை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும், செவ்விலக்கியங்கள் என்பவை எவை என்பதையும் உங்கள் முன் சில கருத்துக்களை ஏந்தினேன். விமடுத்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றி. வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்